தெய்வீகம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்தாவிற்கு அளிக்கப்பட்ட ஒரு சாபத்தின் காரணமாக அவர் ஐயப்பனாக உருவாகினார். ஹரிஹர புத்திரனின் அவதாரமே மகிஷியை வதம் செய்ய என்று பார்த்தோம். ஆனால் யார் இந்த மகிஷி? எதற்காக அவளை வதம் செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு யுகத்திலும் அசுரர்கள் தங்களை உயர்வாக வைத்துக்கொண்டு தேவர்களை நசுக்கி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அந்த கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்றவே அவதாரங்கள் நிகழ்ந்தது. அதில் ஒன்றுதான் மகிஷாசுர மர்தினி என்பது அம்பிகையின் அவதாரம். மகிஷாசுரன் மகிஷி அவதாரமும் அதனால் உண்டானதுதான். வரமுனி என்ற ஒரு முனிவர் சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவர். பொதுவாக வித்யா கர்வம் கூடாது என்பார்கள். தனக்கு எல்லாம் தெரியும், தனக்கு சகலமும் தெரியும், எனவே நீ என்னுடைய அடிமை என்ற உணர்வு சிலரிடம் அதிகமாக இருக்கும். தங்களுடைய அறிவின் திறமையால் அவர்கள் மற்றவர்களை தரக்குறைவாக நடத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், மதிக்காமல் இருப்பார்கள். ஆனால் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது மூதுரை. அதை பலரும் மறந்து விடுகிறார்கள். தான் என்ற ஆணவமே அனைத்திற்கும் காரணமாகிறது. நம்மை விட வயதில் மூத்தவர்களை, பெரியவர்களை மதிக்க வேண்டும். எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பவனே அறிவாளி, ஞானவான் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் இந்த வரமுனி நிறைய கல்வி, கலைகள், சாஸ்திரங்கள் கற்றிருந்தாலும் தனக்கு அனைத்தும் தெரியும், தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று கூறி முனிவர்களை ரொம்ப தரக்குறைவாக நடத்தினான். அதிலும் அகத்திய முனிவரிடம் சென்று அவரை மகிஷம் போல் தலையை வைத்துக்கொண்டு மிரட்டினான். விரும்பிய உருவம் எடுக்க முடியும் அவரால். அகத்திய முனிவர் முனிவர்களுக்கெல்லாம் முனிவர், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர். அவருக்கு தன்னுடைய திருமண கோலத்தை காட்ட வேண்டும் என்றே ஈஸ்வரன் தன்னுடைய திருமண கோலத்தை தென் கைலாயத்தில் காண்பித்தார். திருமணத்தின் போது 33 தேவர்களும் கைலாயத்தில் கூடிவிட தென்பகுதி தாழ்ந்து போனது. அதை உயர்த்துவதற்கு ஒற்றை ஆளாக வந்தவர் அகத்தியர். அத்தனை கோடி தேவர்களின் சக்தியும் அகத்திய முனிவரிடம் இருந்தது. மண்ணுக்குள் போயிருந்த காவேரியை வெளியில் கொண்டு வந்தவர். லலிதா சகஸ்ரநாமம் என்ற ஒரு அற்புதமான அம்பிகையின் 1008 நாமங்களை இந்த உலகிற்கு உபதேசிக்க அவரைத்தான் தேர்ந்தெடுத்தார் ஹயக்ரீவர். அவரும் அவருடைய மனைவி லோபமுத்திரையும் சேர்ந்துதான் லலிதா சகஸ்ரநாமத்தை பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு அறிய வைத்தார்கள். அவர்கள் ஏற்படுத்திய பூஜா முறைகள்தான் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது. அவரிடம் சென்று அவரை தரக்குறைவாக பேசி மகிஷன் போல் அவரை பயமுறுத்தினான். அதில் கோபமடைந்த அகத்தியர், நீ எருமை தலையோடு பிறப்பாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். இந்த சாபம் இப்படியே இருக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் ரம்பன், கரம்பன் என்பவர்களை பற்றி பார்க்கலாம். தனு என்ற மன்னனுக்கு அசுர மன்னன் அவன். ரம்பன், கரம்பன் என்று 2 மகன்கள். அதில் ரம்பன் பல வரங்களை பெறுவதற்காக தவம் இருக்கிறான். எல்லோரும் தேவர்களை நோக்கிதான் தவம் இருப்பார்கள்.
ஆனால் அந்த தேவர்களையே அடிமைப்படுத்துவார்கள். இதுதான் தானம் கொடுத்த மாட்டையே பல்லை பிடித்து பார்ப்பது என்பார்கள். சகல வரங்களையும் அளிப்பது தேவர்கள், மும்மூர்த்திகள். அவர்களிடம் வரம் வாங்கி கொண்டு அவர்களையே அழிக்க புறப்படுவான். இதுதான் அசுர குணம் என்பது. ஆங்காரம், ஆணவம், தான் என்ற மமதை, தனக்கு அனைவரும் அடங்கி இருக்க வேண்டும் என்ற உணர்வு, சிற்றின்பத்தில் ஆசை, காமம் என்பதெல்லாம் அசுர குணங்கள். இந்த அசுர குணங்களிலிருந்து இவர்களை, தேவர்களை, மனிதர்களை, ஏன் அசுரர்களையே காப்பாற்றவே இறைவன் அவதாரம் எடுக்கிறான். அதில் இந்த ரம்பன் என்பவன் கடுமையான தவம் இருக்க அக்னி தேவன் அவர் முன் காட்சி அளிக்கிறான். அப்பொழுது ரம்பன் அவரிடம் தனக்கு சர்வ வல்லமையுள்ள ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது அக்னி தேவன், நீ எந்த பெண்ணை பார்க்கிறாயோ அவளை திருமணம் செய்து கொள், அவள் மூலம் நீ விரும்பியபடி ஒரு மகன் உனக்கு பிறப்பான் என்று வரம் கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறார். எல்லா வரத்திலேயும் ஒரு சின்ன கொக்கி வைத்திருப்பார்கள். அந்த கொக்கி தான் அவனை அழிக்கும் சக்தியாக உருவெடுக்கும். அப்பொழுது ரம்பன் என்ன செய்கிறான்? அசுரன் அல்லவா, காட்டுக்கு வேட்டையாட வருகிறான். அங்கு ஒரு பெண் காட்டெருமையை பார்க்கிறான். அவனுக்குள் இருந்த அசுர குணம் வெளிப்படுகிறது. அவன் அந்த பெண் காட்டெருமையை மணந்து கொள்வதற்காக இவனும் காட்டெருமையாக உருவெடுக்கிறான். இருவரும் மணந்து கொள்ள அவர்களுக்கு வரமுனியே காட்டெருமையாக வந்து பிறக்கிறார். அவருக்குத்தான் மகிஷாசுரன் என்று பெயர். மகிஷாசுரன் அவனும் தவம் செய்கிறான். சர்வ வல்லமையுடன் உள்ள மகன் பிறக்க வேண்டும் என்று கேட்டதால் ரம்பன் மகிஷாசுரனை, நீ காட்டுக்கு சென்று தவம் இரு, சர்வ வல்லமையும் உள்ளவனாய் வரங்கள் வாங்கி கொண்டு வா என்று கூறுகிறான். அங்கிருந்து காட்டுக்கு வந்த மகிஷாசுரன் உக்கிரமான தவம் செய்கிறான். ஒவ்வொரு அசுரர்களும் தங்களை வருத்தி கொண்டு தீயில் நின்று தவம் செய்வார்கள். ராவணன் தீயில் நின்று ஈஸ்வரனை பூஜிக்கும் போதுதான் ஈஸ்வரன் அவனுக்கு வரம் கொடுக்கிறான். ஆனால் தன் முன் வந்து நின்ற ஈஸ்வரனிடம், தெய்வீக சக்தியிடம் என்ன வரம் கேட்பது என்பது அசுரர்களுக்கு தெரியவில்லை. அதுதான் ஞானம் இல்லை என்பது சொல்வது. தேவர்களுக்கு ஞானம், அறிவு, புத்திசாலித்தனம், கருணை, அன்பு அனைத்தும் இருக்கும். ஆனால் அசுரர்களிடம் இது அனைத்தும் இருக்காது. அதனால்தான் அவர்கள் அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதேபோல் தன் முன் வந்து நின்ற பிரம்மாவிடம் அவன் வரம் கேட்கிறான். அது என்ன வரம் என்பதை அடுத்து பார்க்கலாம்.